Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. திமுகவினுடைய கட்டுமானம் பலமானது என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர், அண்ணன் வைகோ போன்றவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகும் திமுகவுக்கான ஆதாரம் அழியவில்லை. இன்றைக்கு திமுகவை பலவீனப்படுத்துவதல்ல தாவேக்காவின் நோக்கம். அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த அரசை அப்புறப்படுத்துவது எங்கள் நோக்கம். 10.5 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் வாங்கிவிட்டார். தமிழ்நாட்டு மக்களை கடன் சுமையில் தள்ளிக்கொண்டு நல்வாழ்வு திட்டங்கள் என்கிற பெயரால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். விளம்பர வெளிச்சத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி திமுக. அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்திற்கு மட்டும் 700 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். இதை மீட்டெடுப்பதற்கும் சரி செய்வதற்கும் ஒரு வல்லமை உள்ள தலைவனால் மட்டும்தான் முடியும். அதாவது கனிம வள கொள்ளைக்கு கணக்கில்லை. ஒரு முதலமைச்சர் ஆசியோடு நடைபெறுகிறது. அவருடைய புதல்வியின் திருமணத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவு. 50 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறார். முதலமைச்சரே என் பாக்கெட்டில்ங்கிற நம்பிக்கையில் நண்பர் பழனியாண்டி இந்த அழிச்சாட்டியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த அரசை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு சக்தி ஆவேசம் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய நெஞ்சில கருக்கொண்டதன் விளைவுதான் தாவேக்காவினுடைய வருகை மட்டுமல்ல, அதற்கு கிடைக்கிற வரவேற்பு. இளைஞர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு தான் பயங்கர ஆதரவு கொடுக்குறாங்க. திமுகவில் இளைஞர்களே இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? திமுகவில் மாணவர்களே கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. படிப்படியாக சாராய கடைகளை மூடுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு 24 மணி நேரமும் சாராயம் விற்பனையாகும். ஏன் வந்து திமுக இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்குது? ஏன் இந்த ஆபாசமாக பேசக்கூடிய இவரை வந்து ஆதரிக்குது? அதுதான் திமுக தலைமை. இல்லை, நீங்களும் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நான் வந்து திமுக அண்ணா திமுக தவிர்த்து இன்னொரு ஆட்சி, இன்னொரு கட்சி வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதை எப்படியாவது கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நீண்ட அனுபவமும் அறிவும் ஆற்றல் உள்ள அண்ணன் வைகோ வந்தார். மறுமலர்ச்சி திமுகன்னு வந்தார். மண்ணோடு மண்ணாகி பிடிச்சது. அதுக்கு பிறகு சிங்கத்தமிழன் சீமான் தமிழ் தேசியம் ஒரு போர்வையை பொருத்திச்சு. தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாளன் அவன்தாங்கிறது மாதிரி காட்டிச்சு. பிரபாகரன் என்னோட ஆமக்கறி சாப்பிட்டார்னு அண்டப்புழுக அவிழ்த்து விட்டு ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப வலுவாக இருக்குது. ஆனால் தாவேக்கா வந்து இப்போ தான் 2 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி தொடங்கி. இந்த 2 வருஷம் கட்சி 75 வருஷம் கட்சியை வந்து வீழ்த்துன்ற எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் அப்படின்னு வியட்நாம் அமெரிக்க வல்லாதிக்கத்தின் பிடியில் சிக்குண்ட பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமின் விடுதலைக்கு போராடிய தலைவன் ஹோசிமின் சொன்னான். அல்லாமா இக்பால் என்கிற புகழ்பெற்ற உருது கவிஞன் ஒரு வசந்த காலத்துக்கு கட்டியம் கூறுகிற பொழுது இதே வார்த்தையை ஞாபகப்படுத்தினான். அதனால் நீங்கள் விவிலியம் படித்தவராக இருந்தால், விவிலியம் தெரிந்தால், பைபிள், ஒரு கோலியாத்து ரொம்ப உயரமானவன், அவனை தாவீது அடித்து வீழ்த்தினான். திமுகவினுடைய கட்டுமானம் பலமானது என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர், அண்ணன் வைகோ போன்றவர்கள் திமுகவை விட்டு வெளியேறி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகும் திமுகவுக்கான ஆதாரம் அழியவில்லை. இன்றைக்கு திமுகவை பலவீனப்படுத்துவதல்ல தாவேக்காவின் நோக்கம். அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த அரசை அப்புறப்படுத்துவது எங்கள் நோக்கம். எதனால்? 10.5 லட்சம் கோடி இன்றைக்கு கடன் வாங்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை கடன் சுமையில் தள்ளிக்கொண்டு நல்வாழ்வு திட்டங்கள் என்கிற பெயரால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். விளம்பர வெளிச்சத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி திமுக. அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்திற்கு மட்டும் 700 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறையும் இன்றைக்கு துறந்து போய்விட்டது.
இதை மீட்டெடுப்பதற்கும் சரி செய்வதற்கும் ஒரு வல்லமை உள்ள தலைவனால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு புரையோடி போய்விட்டது நிர்வாகம். த டோட்டலி பிரேக் டவுன் இன் தமிழ்நாடு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை பரிபாலிக்கின்ற ஒரு டிஜிபி இன்னும் நியமிக்க முடியவில்லை. அதனால தான் சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இவர்களுடைய தலையீடு அதிகம். ஆளுங்கட்சி நிர்வாகிகளினுடைய தலையீடு காவல்துறையில் அதிகமாகிவிட்ட சூழலில் அவர்கள் ஒரு டிஜிபி நியமித்தால் அந்த டிஜிபி நம்முடைய குரலை மதிக்க மாட்டார் என்று கருதி ஒரு டெம்பரரியாட்டு அந்த போஸ்டையே இன்னைக்கு அவமதிச்சிட்டாங்க. அப்போ அதனால தான் வந்து திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வந்து சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் அடித்த அந்த காணொலியெலாம் வந்துச்சு. அந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்றீங்களா? அதாவது கனிமவள கொள்ளைக்கு கணக்கில்லை. பழனியாண்டி குவாரிகள் எடுத்து நடத்துகிறார். என்னுடைய நல்ல நண்பர். மதிமுகவில் நானும் அவரும் சேர்ந்து பணியாற்றிய காலங்களை மறக்க முடியாது. அவர் எனக்கு செய்த உதவிகளை நான் மறக்கவில்லை. என்ன உதவி பண்ணுறேன்? இல்லை, ரொம்ப அன்பாக இருப்பார். நான் திருச்சிக்கு போனால் என்னை நல்லா உபசரிப்பார். அதை தாண்டி பழனியாண்டி மக்களிடத்தில் நெருக்கமாக இருப்பார். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆசியோடு நடைபெறுகிறது. அவருடைய புதல்வியின் திருமணத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவு. பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கேட்டிங்களா? 50 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறார். எவ்வளவு? 50 லட்சம். 50 லட்சம் கொடுக்குறார். ஆடுவார் இல்லாத அரங்கமாய், பாடுவார் இல்லாத பாடலாய், தேடுவார் இல்லாத திரவியமாய், மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாய், தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாய், 34 வயது ஆனதற்கு பிறகும் கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் கதறி அழுகிற பெண்கள் தமிழ்நாட்டில் ஒரு 90 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திருமணம், அதில் போய் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். அந்த திமிரில் என்று சொல்ல மாட்டேன், முதலமைச்சரை என் பாக்கெட்டில்ங்கிற நம்பிக்கையில் நண்பர் பழனியாண்டி இந்த அழிச்சாட்டியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். திமுகவில் அவர் மட்டும் தான் அப்படி இருக்காரா, இல்லை திமுகவினரே அப்படி தான் இருக்காங்களா? திமுகவில் மாவட்டம் தோறும் அந்த துறைக்கு ரகுபதி என்பவர் இன்னைக்கு அவருக்கு கையில் வந்திருக்கு. அந்த துறை மணல் மாஃபியாக்கள் அடிக்கிற கொள்ளையில் பெரும் பங்கு திமுகவுக்கு மடை மாறுகிறது. திமுகவுக்கு யாருக்கு மடை மாறுகிறது? முக்கியமாக அந்த குடும்பத்துக்கு. ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு நாள் சொன்னார், உதயநிதியும் சபரீசனும் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை மட்டும் 30,000 கோடி. இந்த ஆடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த துறையிலேருந்து நீக்கிட்டாங்க. நிதியமைச்சர்லேருந்து ஐடி அமைச்சராக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு அவரெல்லாம் மகிழ்ச்சியாக அங்கே இல்லை. ஒரு எங்கே பார்த்தாலும் இந்த அரசாங்கம் எல்லா துறையிலும் தோல்வியடைந்ததை காட்டுகிறது. 12 பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லை. டாக்டர் லட்சுமணசாமி முதலியார், டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா போன்றவர்களெல்லாம் துணைவேந்தராக இருந்த பெருமை பெற்றது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு இன்னைக்கு துணைவேந்தர் இல்லை. சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லை. அரசு கல்லூரிகள் 90 கல்லூரிகளில் பிரின்சிபல் முதல்வர் இல்லை. கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஃப்ராடு இது! 206 அரசு பள்ளிகளை மூடிவிட்டார்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை ஒன்றை வகுப்புவாத சக்திகள் திட்டமிட்டு இந்தியா முழுவதும் அதை நடைமுறைப்படுத்த முயலுகிறார்கள். நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிற மாநிலம் என்று நான் நம்பியிருந்தேன். இன்னைக்கு சத்தம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இது மாநில கல்விக் கொள்கை மூலமாவா? நேஷனல், ஆமாம், இந்த அரசே அதை நடைமுறைப்படுத்துகிறது. இது இவங்க பேரில். ஆமாம், ஜவஹர் நேசன் என்று சொல்லி அதில் ஒரு கல்வியாளர் இருந்தார் அந்த குழுவில். அவர் மிகுந்த கண்ணீர் சிந்தி கொண்டு அந்த பொறுப்பை ராஜினாமா செய்துட்டு போயிட்டார். அதனால எல்லாத்திலும் கபட நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் அம்பலத்துக்கு வந்து விட்டது. அடித்தட்டில் இருக்கின்ற ஒரு சிந்திக்கிற இளைஞன் இதை உள்வாங்கிக் கொள்கிறான். இந்த அரசை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு சத்திய ஆவேசம் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய நெஞ்சில் கருக்கொண்டதன் விளைவுதான் தாவேக்காவினுடைய வருகை மட்டுமல்ல, அதற்கு கிடைக்கிற வரவேற்பு. இன்னொரு பக்கம் அவங்களும் சொல்கிறாங்க, இளைஞர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு தான் பயங்கர ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து தீட்டி இருக்கும் இந்த ஆட்சியில்ன்றாங்களே. திமுகவில் இளைஞர்களே இல்லை, அது தெரியுமா அவங்களுக்கு? திமுகவில் இளைஞர்களே கிடையாது. எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? திமுகவில் மாணவர்களே கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது.
இளைஞர்களே கிடையாது. இது சோகம்தான் இது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முதல்ல இளைஞர்களை ஈர்க்கிறது மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்கணும். இந்த நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதெல்லாம் நல்ல திட்டங்கள், அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி தீர்வாகாது. பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு கிட்டத்தட்ட 90 லட்சம் இளைஞர்கள் தெருவில் நிற்கலாம், வேலை இல்லாமல். வேலை இல்லாமல் 23 லட்சம் பேர், 5000 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிற டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்புக்கு 5000 பேர் தான் எடுக்க போகிறான். இப்போ இந்த வேலை வாய்ப்பெல்லாம் உறுதி பண்ணுறதுக்கு தாவேகா தரப்புலேருந்து என்ன வந்து முயற்சி? டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எழுதுறது 23 லட்சம் பேர், வேலைக்கு எடுக்க போகிறது 5000 பேர். இந்த 4th குரூப்புக்கு குவாலிஃபைடு என்னன்னா எஸ்எஸ்எல்சி. ஆனால் கலந்து கொள்கிறவன் யார் தெரியுமா? எம்ஏ எஃப்எல் பிஹெச்டி படித்தவன் அதில் எழுதுறான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ப்ராக்டிக்கலாக இருக்கிற வேதனை. இதுக்கு என்ன தீர்வு காணணும்னு இந்த அரசாங்கத்தோட திட்டம் இல்லை. அதை சிந்திக்கிற நிலைமையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை. இதை பற்றி திரு விஜய் அவர்கள் வெளியில் பெருசாக பேசவும் இல்லை, அவரும் பெருசாக பேசலையே. இல்லை, நாங்கள் இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கோம். தேர்தல் அறிக்கைக்கு இணையதளம், உங்களுடைய பரிந்துரை இணையதளத்தில் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஊராக போயிட்டுருக்கார். எப்படி தயாரிக்கிறது, என்ன பிரச்சனைன்னு தயாரிச்சிருக்கார். தேர்தல் அறிக்கை வெளியே வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னே நான் எதுவும் சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். இனி ஒன்று, போதையின் பாதையில் புதைந்து கொண்டிருக்கிறது தமிழகம். படிப்படியாக சாராய கடைகளை மூடுவேன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு 24 மணி நேரமும் சாராயம் விற்பனையாகுது. நீங்கள் திமுகலையும் இருந்திருக்கீங்க, அப்போயும் நீங்கள் இதை பற்றி குரல் கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, நான் அப்போது குரல் கொடுக்குற இடத்துல நான் திமுகவில் சேரலை. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. இல்லை, திமுக ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க. நான் ஆதரவாக பேசுனதுக்கு காரணம், ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற கட்சி, ஒரு பெரியார் அண்ணா கொள்கை பேசி வளர்ந்த எனக்கு ஒரு களம் அல்லைன்னா ஒரு தளம் தேவைப்பட்டது. அதில் நான் இருந்தேன். அவங்க நிர்வாகத்திலேயோ அவங்களுக்கு நடவடிக்கைகள்ல எல்லாம் கூச்சப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் செய்வாங்க. அதில் எல்லாம் நான் எந்த பங்கும் எடுத்ததில்லை. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் தான் இதில் இன்னைக்கு தளபதி விஜய் பின்னாடி சக்தி ஆவேசத்தோடு நிற்கிறான். ஏன்னா இன்னொரு பக்கம் திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லப்படுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் தொடர்ந்து விஜயை கடுமையான சொற்களில் விமர்சிக்கிறாரு. திரு நடிகை த்ரிஷா அவர்களை கூட இழுத்து பேசுறாரு. ஏன் திமுக இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்குது? ஏன் இந்த ஆபாசமாக பேசக்கூடிய இவரை ஆதரிக்குது? அதுதான் திமுக தலைமை. இல்லை, நீங்களும் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, நான் என்னுடைய நடை இருக்கு பாருங்க, தமிழ் நடை, இதை நான் என்னைக்கும் ஒரு தரம் குறைவதற்கு நான் அனுமதிச்சதில்லை. சொல்லுவாங்க, அப்படி திட்டுங்க, விடுங்க, விடாதீங்க. தலைமை சொல்லுமா? தலைமை இல்லை. ஆமாம், அங்கே ஒரு ஆலந்தூர் பாரதின்னு ஒரு ஆள் இருக்கார், ஆர்எஸ் பாரதி. ஆமாம், அறிவாலயத்தில். அவர் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் தூண்டி விட்டுறது. ஆபாசமாக போய் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ திமுக தூண்டுதுங்கிறீங்களா ஆபாசமாக பேசுறதுக்கு? ஆமாம். உங்களை சொல்லியிருக்கா அந்த மாதிரி? ஏன்ட சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பேச மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்ட சொல்லவும் முடியாது. அவங்க ஏன்? நான் அண்டியோ ஒண்டியோ ஆளுகிற ஜீவன் கிடையாது. நான் 100% சுயமரியாதைக்காரன். என்கிட்ட சொல்ல முடியாது. திமுக சுயமரியாதை இயக்கம் தானே, அப்பயே அவங்க சொல்கிறாங்க சுயமரியாதை இயக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுயமரியாதை இயக்கத்தை காவு கொடுக்குற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் விளம்பரம் கொடுக்காதீங்க, அவர் அப்படி பேசுகிறார். இதுக்கு பதில் சொன்னால் என்ன ஆகும்? அழுகி நாரி போகும். என்கிட்ட மிகுந்த நடுக்கத்தோடு தான் போனேன் தாவேக்காவுக்கு. உங்களுடைய ஆதரவு அங்கே எப்படி இருந்துச்சு? தாவேக்காவில் உங்களுக்கு மரியாதை இருக்கா? இதுதான் என் வாழ்க்கையில் நான் ஒரு 39 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன் தம்பி. நான் ஒரு சுயமான ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வெளியே வந்தவன். எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. எனக்கு பெரிய சாதி பின்புலமோ பண பின்புலமோ ஒன்றும் கிடையாது. ஒரு முயற்சி, படிப்பு, தேடல், ஒரு சபிக்கப்பட்ட தமிழன் என்னெல்லாம் போராடுவேன். அந்த போராட்டம் இன்னைக்கு நடத்திட்டு தான் இருக்கேன். நான் தாவேக்காவில் சேர்ந்தால் என்னை ஊர் உலகம் பழிக்குமோன்னு ஒரு நடுக்கம் என்கிட்ட இருந்துச்சு. சேர்ந்தவுடன் ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அநேகன் பாபு எனக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். தாவேக்காவில் சேர்ந்ததுனால. ஆமாம், ஆஸ்திரேலியாவில் உங்களை கொண்டாடுறாங்கன்னாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய ஆதரவு வெளிநாடு வரைக்கும் இருக்கா? ஆமாம், தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்குன்னு
சொல்கிறாங்கன்னு சொன்னார். வட அமெரிக்க தமிழ் சங்கம் எனக்கு பாராட்டு தெரிவிக்கிறது. கனடா தமிழ் சங்கம் என்னை கொண்டாடுகிறது. ஒரு விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் விஸ்வநாதன், பரவாயில்லடா நல்ல முடிவு எடுத்துட்டார். அவர் திமுக ஆதரவாக இருக்கிறவர், அண்ணாவின் நிழலில் வளர்ந்தவர். அவர் சொல்கிறார், என்ன காரணம்னா கல்வித்துறையை பாழாக்கிட்டாங்க, நாட்டு மக்களை போதையில் தள்ளிட்டாங்க, சுய விளம்பரம் தேடிக்கொள்வதற்கு அவங்க ஒரு குற்ற மனப்பான்மை இல்லாமலே செய்துட்ருக்காங்க. உதயநிதிக்கு பிறந்த நாளுக்கு மட்டும் முரசொலியில் மூலமாக அவர்கள் செய்த விளம்பரம் மட்டும் 62 லட்சம் ரூபா. அவருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. வாழ்த்து சொல்லிட்டு ஒரு 10 நாளில் தானே நீங்கள் தவைக்கல. அன்னைக்கு தான் அந்த முடிவை எடுக்கிறேன் நான். ஏன்னா ஒரு கொஞ்சம் காலமாகவே நான் நிராகரிக்கப்படுகிறேன். நிராகரிப்புக்கு வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட், ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட் தேர்வு எழுதவே அனுமதிக்கலைன்னா, எக்ஸாமுக்கு அவனை அனுமதிக்கலைன்னா இது என்ன அநியாயம்? அந்த மாணவனுடைய மனநிலையில் நான் இருந்தேன். இதை என்னுடைய மனைவியிடத்திலோ என்னுடைய மகனிடத்திலோ என்னுடைய நண்பனிடத்தில் கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ நான் எடுத்த அரசியல் முடிவு மோசமானதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்களான்னு அந்த கவலை வேறு. அப்போது நிராகரிப்பு, அலட்சியம், அவமதிப்பு, அங்கீகாரம்னும் இல்லை. ஒரு 2 நாள் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அறிவுத் திருவிழா நடத்துகிறாங்க. 44 சொற்பொழிவாளர்களை பயன்படுத்துகிறாங்க. அங்கேயும் வந்து இன்டைரக்டாக தாவேக்கா வந்து பல வகையில் விமர்சனம் தான் பண்ணப்பட்டது. கேளுங்க, அதில் எனக்கு அழைப்பு இல்லை. எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கலாம், என்ன ஏதாவது பேச விட்டுருக்கோம், தரல. அதை கேட்டதற்கு ஒருவர் கேட்டிருக்கார், அறிவுத் திருவிழாங்க, அது அறிவுள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க எங்கள் இடம் அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்ட்ட சொன்னால் செருப்பு பிஞ்சிடும். என்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. இது கேள்விப்பட்டதுலேருந்து கொஞ்சம் பொதுவாக கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். கொஞ்சம் ஆராய்ச்சினம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே அட்டக்கத்தி, யார விஜய அட்டக்கத்தி, அதெல்லாம் அட்டக்கத்தியெல்லாம் சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் ஜாடமாடையாக பேசுனாங்க. சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் அப்படியெல்லாம் பேசுனாங்க. நான் அப்போ இந்த முடிவுகளை நான் வரல. நான் நிராகரிக்கப்படுகிறேன், அலட்சியப்படுத்துங்கிறது தாவேக்கா உள்வாங்கி கொண்டது. நீங்கள் வாங்கலை, நீங்கள் இதுவும் திராவிட இயக்கம் தானே, நாங்களும் பெரியாரைத்தானே முன்னிறுத்துகிறோம், பாபா சாஹிப் அம்பேத்கர் தானே முன்னிறுத்துகிறோம், நீங்கள் வரலாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏறக்குறைய திமுகவுடைய எல்லா கொள்கையும் இங்கேயும் இருக்குது. ஆமாம், தாவேக்கா இல்லை, அந்த கட்சி தொடங்கின அன்னைக்கே நான் சன் நியூஸ் கேள்விக்களத்தில் குணசேகரனுக்கு தலைமையில் விவாதத்தில் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன்னு அன்னைக்கே நான் பதிவு செய்தேன். அதுக்கு பிறகு வெளியேறினேன், சேர்ந்தேன். இப்போ இயங்கிட்டு இருக்கேன். தேர்தல் வந்தாச்சு, மக்களை சந்திப்பதற்கான பயணம், அதுக்காக தான் சென்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு என்ன டூர் போட போகிறீங்கன்னா எங்கெல்லாம் போகணும். நான் தான் இந்த கேம்பெயின் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்களா? எந்தெந்த தொகுதிக்கு நீங்கள் போய் பரப்புரை செய்யணுன்ட்டு? இல்லை, எல்லா தொகுதிக்கும் போக வேண்டியது வரும். அதுக்கு என்னுடைய உடல் ஒத்துழைக்கணும், அதற்கு ஒரு வாகனம் வேணும், உதவிக்கு 2 பேர் தேவைப்படும். தலைமையிலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன்னு வேணும்னு கேட்டிருக்கேன். தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரச்சாரம் செய்யணும். இப்போ தாவேக்கா பேசப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. அதை தான் செங்கோட்டையன்னு சொல்கிறாரு. திரு விஜய் அவர்களை பார்த்து எல்லாருக்குமே பயம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. வந்துருச்சு. நியாயமா அது? ஆமாம், பயம் வந்துருச்சு. பயம்னா இன்னும் சொல்ல போனால் அதிர்ச்சியில் இருக்குது திமுக. வெளியில் காட்டிக்க மாட்டாங்களோ? காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இது மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. பெரிய, நீங்கள் சொன்னது மாதிரி பெரிய பலமான கட்சி, வலுவான அடித்தளம் உள்ள கட்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்பீரமாக இருக்கிற கட்சி, கோடிக்கணக்கான பணம் இருக்கிற கட்சி. இந்தியாவில் பிஜேபிக்கு அடுத்து அதிக பணம் வச்சிருக்கிற கட்சி திமுக தான். இப்படி இருக்கிற ஒரே ஒரு மனிதன் திரு விஜய் அவர்களை பார்த்து பயப்படக்கூடிய காரணம் என்ன? அதுதான் சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்கான தேவை இருந்தது. மக்கள் பக்கம் விஜய் நிற்கிறாங்களா? இல்லை, மாற்றத்துக்கான அரசியல். திமுக, அண்ணா திமுக தவிர்த்து இன்னொரு ஆட்சி, இன்னொரு கட்சி வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஆல்டர்னேட்டிவ். அதை எப்படியாவது கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நீண்ட அனுபவமும் அறிவும் ஆற்றல் உள்ள அண்ணன் வைகோ வந்தார். மறுமலர்ச்சி திமுகன்னு வந்தார். மண்ணோடு மண்ணாகி பிடிச்சது. கிட்டத்தட்ட நீ திமுக இணைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆமாம், மண்ணோடு மண்ணாயிடுச்சு. அதை செய்யத்தான் கபில்சலம் கரைப்பாம்பு பண்ணார். இந்திராவினுடைய அம்பாசிடர் அவர். அதிர்ந்து பேசாத அற்புதமான மனிதர். 6000 கோடிக்கு அதிபதியாக இருந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்காத ஆள் அவர் வந்தார்.
அவர் வெற்றி பெற முடியலை. இப்போ அவருக்கு புதல்வர் என்ன செய்துட்டார், அந்த கட்சியை கொண்டு போய் மோடியின் காலடியில் வச்சுட்டார். அதை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாயகன் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். இப்போ இந்த கட்சியின் நிலைமை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. யார் கூட கூட்டணி போவாங்க? இல்லை, ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுங்கிற அரசியல் அநாகரிகம், இல்லைன்னா அரசியல் அவலம் இது. அது வந்தார். அதை இட்டு நிரப்பத்தான் கமலஹாசன் டார்ச்சோடு வந்தார். கடைசியில் அவர் எங்கே இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிவியை ஒட்டச்சு நொறுக்கினார் திமுக எதிர்ப்பு. இப்போ அறிவாலயத்தினுடைய தாழ்வாரத்தில் போய் 6 சீட்டு கிடச்சா போதுங்கிற கண்டிஷனுக்கு வந்து நிற்கிறார். உலகநாயகன் 5 வயசு பிஞ்சாக இருக்கும் பொழுதே திரை தோன்றியவன். என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் வாங்கி தருகிறவர் கமலஹாசன் நம்பினவனா. அவருக்கு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ என்ன நினைச்சீங்க? ஒரு மாற்று சக்தியாக வருவார்னு நினச்சிங்க? வருவார்னு நினைக்கல நான். அதற்கு காரணம் நான் வந்து சிந்திக்கிறதும், நான் பெரியார் வழி அண்ணா வழி தான் நான் சிந்திப்பேன். இவங்க என்ன ஆனாலும் இப்படி தான் இவங்க ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு சிங்கத்தமிழன் சீமான் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு போர்வையை பொருத்திட்டு தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாளன் அவன்தாங்கிறது மாதிரி காட்டிட்டு பிரபாகரன் என்னோட ஆமக்கறி சாப்பிட்டார்னு அண்டப்புலக அவிழ்த்து விட்டு கடல் கடந்த தமிழர்களிடமிருந்து பொய் பேசி நிறைய ரூபாயை, கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஃபோல்ஸாக பேசி பெரியாரையும் அண்ணாவையும் திட்டமிட்டு கொச்சப்படுத்தி அவர் ஈனத்தனமான அரசியலை யாருக்காகவும் கைக்கூலியாக இருந்து செய்தார். அவர் ஒரு காலத்தில் பெரியார் அண்ணா அவர்கள் எல்லாத்தையும் பாராட்டியும் பேசியிருக்காரு. ஆனால் இப்போயே அவர் வந்து எதிர்த்து பேசுகிறாருன்னு இல்லை, அவர் வந்து அவராக பேசலை, அவரை பேச சொல்கிறாங்க. யாரோ அவங்கள இயக்குறாருங்க. ஆமாம். யார்? இவங்க தான், பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் பின்னாடி. ஆமாம். திடீர்னு முருகனை முப்பாட்டன்றான். முருகனை முப்பாட்டன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு மொட்டை அடிச்சுட்டு போய் திருப்பதியில் நிற்பான். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆமாம், அவர் ஃப்ராட். அவன் எல்லாம் போச்சு. அப்போ அந்த மாற்றத்திற்கான தேவையை இட்டு நிரப்புவதற்கு எந்த சாதியினுடைய நிழலும் எந்த சமயத்தினுடைய சாயமும் இல்லாத ஒரு பெரிய ஸ்டார், அமீர் கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு நடிகர், ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். அந்த சினிமாவை தூக்கி தூர வீசிட்டு அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும்னு வந்திருக்காரு. மக்கள் அவரை வரவேற்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷன் வந்துருச்சு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். விவாதி. நன்றி. நன்றி.